பொதுவாகவே கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகளையும் சித்தர்களையும் முனிவர்களையும் தான் எல்லாருமே கடவுளேன்னு சொல்லுவாங்க. சினிமா துறையிலிருந்து வந்த ஒரு மனிதரை கடவுளே அஜித்தே அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. ஃபேன்ஸே வேணான்னு சொல்லி ரசிகர் மன்றத்தை கலைச்ச ஒருத்தருக்கு எப்படி இவ்வளவு பெரிய மாசான கிரௌடு, தன்னம்பிக்கையாலையும் விடாமுயற்சியாலையும் ரசிகர்களோட பேர் ஆதரவோட பத்மபூஷன் விருதை பெற்றிருக்கிறார் நடிகர் அஜித் அவர்கள். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து சினிமாவில் தனக்குன்னு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சவர் தான் நடிகர் அஜித் அவர்கள். 1990s ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த இவர் ஆரம்பத்தில் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் ஒரு 6 months ஒரு மெக்கானிக்கா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அங்கிருந்து தொடர்ச்சியாக ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணுறாரு. தொடர்ச்சியாக இதை பண்ணும்போது இவருக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் வருது மாடலிங் சம்பந்தமா. அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்ச நடிகர் அஜித் அவர்கள் PC ஸ்ரீராம் அவர்களை சந்திச்சு ஹெர்குலஸ் சைக்கிளுக்கு ஒரு ஆட் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்போ PC ஸ்ரீராம் அவர்கள் சொல்றாரு, நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்கான மெட்டீரியல் கிடையாது, நீங்க ஆட் ஷூட்டுக்கு மட்டும் ஆள் கிடையாது, நீங்க ஒரு ஹீரோக்கான மெட்டீரியல், ஸோ நீங்க அதை நோக்கி பயணம் செய்யுங்க அப்படின்னு PC ஸ்ரீராம் அவர்கள் தான் இவருக்கு முதலியா அந்த ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. SPB அவருடைய பையன் SPB சரண் அவரோட கிளாஸ்மேட் தான் அஜித் அவர்கள். அவரோட சப்போர்ட்ல நிறைய சினிமாக்குள்ள அவருக்கு வாய்ப்பு ஏற்படுது, நடிச்சுட்டே இருக்காரு. இன்னைக்கு தான் அஜித் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ரேசர், அவருக்கு கார்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பைக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா 1993 ஒரு மிகப்பெரிய ரேஸ்ல பங்கேற்று அவருக்கு ஒரு மைனர் ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட் அப்போ 3 சர்ஜரி அவருக்கு நடந்ததால சினிமா ஷூட்டிங் பாதியிலே நின்று அவர் பெட் ரெஸ்ட் ஆனாரு. அந்த ஒரு பர்டிகுலர் மூவிக்கு தான் நடிகர் விக்ரம் அவர்கள் அவருக்கு குரல் கொடுத்தாரு. ஸோ அப்பவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவர் ரேசிங்ல எவ்வளவு பேஷனேட்டா இருந்ததுன்னு பலருக்கும் அறியாத ஒரு விஷயம். அதன் தொடர்ச்சியா சினிமாவில் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே வராரு. ஒரு சாக்லேட் பாய் அப்படின்ற ஒரு ஃபேமை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாசான ஹீரோ அப்படின்ற இடத்தையும் பிடிச்சிட்டே வராரு. எல்லாருக்குமே தெரியும் அவங்க அப்பா ஒரு நடிகர் கிடையாது, அவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. தன்னோட உழைப்பாலையும் தன்னோட தன்னம்பிக்கையாலையும் விடாமுயற்சியாலையும் இந்த ஒரு பொசிஷனுக்கு அவர் வந்தாரு. இவர் சமீபத்தில் ஒரு படத்தோட டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா துணிவுன்னு இருந்தது. உண்மையிலே ஒரு துணிவுக்கு ஒரு பொருத்தமான ஒரு மனிதர் தான் அஜித். ஒரு அரசியல் மேடையில இவரை அழைக்கிறாங்க. அந்த மேடையில இவரை வலுக்கட்டாயமா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி இதற்கு முன்பு இருந்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருக்கிற நேரத்திலேயே பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, சினிமாவையும் அரசியலையும் எப்பவுமே முடிச்சு போடாதீங்க, எங்களை தயவு செஞ்சு இதுல ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு அத்தனை நடிகர்கள் இருக்கக்கூடிய மத்தியில அரசியல்வாதிகள் மேடையிலேயே இவர் பகிரங்கமா ஒரு விஷயத்தை பேசினாரு. இந்த துணிச்சல் உண்மையிலேயே அஜித் அவர்களுக்கு மட்டும்தான் வரும். அதன் தொடர்ச்சியா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவ்வளவு ஒரு உச்சத்துக்கு போயிட்டாரு. அந்த இடத்துல இருந்து என்னோட ரசிகர்கள் என்னை ரொம்ப பின்தொடர்றாங்க, என்னைய பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க, எனக்காக எல்லா வேலைகளும் பண்றாங்க, அதனால பகிரங்கமா ஒரு முடிவு எடுக்கிறேன், உங்க அன்பையும் உங்க பாசத்தையும் நான் மதிக்கிறேன், ஆனா உலகமே பிரமிச்சு பார்க்கக்கூடிய ஒரு செயலை பண்ணாரு. அவரோட ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. என்ன சொன்னார்னா, நான் ஒரு வேலை பார்க்குறேன், நடிக்கிறது என்னோட தொழில், அந்த வேலையை நான் பார்க்குறேன், எனக்கு அது காசு கிடைக்குது, அது போல நீங்களும் உங்க வேலையை பாருங்க, உங்க வாழ்க்கையை பாருங்க, ஏன் பின்னாடி ஓடி வராதீங்க, உங்களோட குடும்பத்தை பாருங்கன்னு ரொம்ப அக்கறையா அவங்க ஃபேன்ஸ் மேல ஒரு அக்கறை வச்சு அவர் சொன்னாரு. அவரோட ஃபேன்ஸை அவர் இனிமேல் ரசிகர் மன்றம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரோட ரசிகர்களே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனுக்குள்ள போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் பொது வெளியில வர்றதை தவிர்த்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளா அவர் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வர்றதில்ல, ஆடியோ லான்ச்சஸ் போறதில்ல, அவர் பார்க்காத புகழின் உச்சமும் கிடையாது, அவர் போகாத ஆடியோ லான்ச் கிடையாது, அவர் பார்க்காத அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் அவர் இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு தன்னோட வேலையை செய்யணுன்றது ரொம்ப குறிக்கோளா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அஜித் அவர்களை ஸ்கிரீன்ல பார்த்தா போதும், படம் ஃபிளாப்போ ஹிட்டோ, எங்களுக்கு தலையை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச ஸ்லாங்லேயே பலரும் அதை பத்தி பேசி இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரு பேரறிவிப்பு செஞ்சாரு. என்னடா மறுபடியும் ஒரு ஷாக் அவரோட ஃபேன்ஸ்க்குன்னு யோசிக்கிறப்பதான் சினிமா துறையில இருந்து கொஞ்சம் கேப் விட போறேன், ஒரு பிரேக் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொன்னா அவர் ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கர அப்செட் ஆனாங்க. அப்படி என்ன எங்களுக்கு நீங்க படம் கொடுக்காம என்ன பண்ண போறீங்கன்னு மனசுக்குள்ளே குமிரிட்டு இருக்க நேரத்துல தான் துபாயில 24H கார் ரேஸ் போட்டிகள் நடந்தது. அதுல எந்த விதமான பின்புலமும் இல்லாம, கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம, தன்னோட குடும்ப நண்பர்கள் குடும்பத்தோட சப்போர்ட்டோட அங்க போய் கலந்துக்கிறாரு. அவரோட வெறும் உழைப்பாலேயே டாப் 3, அதாவது பல்வேறு நாடுகள் அதுல பங்கேற்றது, அதுல டாப் 3ல 3rd பொசிஷனா இவர் வந்துட்டாரு. அந்த ஈவெண்ட்டை நடத்தின ஒரு ஆர்கனைசர், அவர் பேர் இம்ரான். அவர் அஜித் அவர்களை பக்கத்துல வச்சுட்டு சொல்றாரு, 20 வருஷமா இந்த கார் ரேஸ்குள்ள நான் இருக்கிறேன், ஒரு நாளும் கூட என் கண்ணு கலங்கினது இல்லை, ஆனா இன்னைக்கு நான் கண்ணு கலங்கி நிற்கிறேன், காரணம் யாருன்னா அஜித் தான். இது சந்தோஷமான கண்ணீர். என்ன காரணம்னா, எத்தனையோ நாள் நான் ஏங்கி இருக்கேன், நம்மளோட இந்திய கொடி இங்க பறக்காதா, இப்படி ஒரு விஷயத்துல நம்ம பங்கேற்க முடியாதா, இந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணம் நமக்கும் வராதா, நான் ஏங்கி இருக்கேன். இந்த கனவு என்னோட கனவு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களின் கனவையும் நினைவாக்கியது திரு அஜித் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளனா நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. இது போல ஒரு நேர்மையான ஒரு மனுஷனை நீங்க கைவிட்டுறாதீங்க, அஜித் அவர்கள் ரொம்ப ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு அங்கேயே புகழாரம் சூட்டுறாரு. இது தாண்டி ஒரு சின்ன பைட்டு வெளியில ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா,
இந்த போட்டி நடக்கிற இடத்துல கூட உங்களை பார்க்க உங்க ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டபோது ஒட்டுமொத்த உலகமும் புரியுற அளவுக்கு ரொம்ப எளிமையா சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டுட்டே இருக்கீங்க. என்னைக்கு நீங்க வாழ போறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் ரொம்ப செஃபஸ்டிகேட்டடா லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன், அது போல நீங்களும் வாழணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் மேல அவ்வளோ அன்பா அக்கறையா அவர் பேசினது பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல வேணாலும் இருங்க, என்ன கெரியரை வேணாலும் இருக்கட்டும், ஆனா உங்க பேஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நடிகர் அஜித் அவர்களை பார்த்து தான் நம்ம கத்துக்கணும். இது அவரோட நிறுத்தாம அவரோட பையனுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டையுமே இவர் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. சமீபத்துல கூட எல்லாரும் கேள்விப்பட்ட செய்தியா இருக்கும், அவரோட பையனையும் ஒரு அத்லெட்டா அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. இவரோட ஃபேன்ஸ் தொடர்ச்சியா எல்லா இடத்துலையும் போற இடத்துல எல்லாம், அதாவது ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்ல கோவில் திருவிழா ஆகட்டும், இல்ல கான்சர்ட் ஆகட்டும், எங்க போனாலும் கடவுளே அஜித்தே அப்படின்னு கோஷம் போட்டுட்டே இருந்தாங்க. அது அவரோட மேல இருக்கிற ஒரு அன்புல அவங்க பண்றாங்க, அன்பின் மிகுதியில பண்றாங்க. ஆனா இது ஒரு எக்ஸ்ட்ரீம் மேல போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சமீபத்துல கோயம்புத்தூர்ல முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்ற நிகழ்வுல கூட இவங்க கடவுளே அஜித்தேன்ட்டாங்க. ரொம்ப வருத்தத்தோட ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்ன சொன்னார்னா, என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் நான் மதிக்கிறேன், நேசிக்கிறேன். ஆனா பொது இடங்கள்ல போய் இந்த மாதிரி கடவுளே அஜித் அப்படின்லாம் கோஷம் போடாதீங்க. என்னைய நீங்க அஜித்னு மட்டும் கூப்பிட்டா போதும், என்ன நீங்க தலனும் கூப்பிட வேணாம், என்ன நீங்க கடவுளேன்னு கூப்பிட வேணாம், உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, என்னோட வாழ்க்கையை நான் பாக்குறேன், நமக்கான பாண்டிங் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா அவர் சொல்லியிருக்கிறாரு. யாரோட தயவும் இல்லாம நீங்க நேர்மையா உழைச்சாலே உங்களை வெற்றி எட்டும் அப்படின்றத அஜித் அவர்களோட நடவடிக்கை மூலமா நான் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப சமீபத்தில் அவர் பண்ண விஷயத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, உங்களோட கெரியரும் ப்ரொஃபஷனும் என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா உங்களுக்கு பேஷன் ஒண்ணு இருக்கும். எல்லாருக்கும் அவங்கவுங்க பேஷனே ஒரு கெரியராகவும் ப்ரொஃபஷனாகவும் அமைகிறது இல்லை. உங்க பேஷனை ஒரு வாட்டியாவது ட்ரையாவது பண்ணிருங்க, தொட்டாவது பார்த்துருங்க. நீங்க தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ, ஆனா உங்க பேஷனை ஒரு வாட்டி முயற்சி பண்ணிருங்க அப்படின்றது தான் இவர் 53 வயசுல போய் ஒரு கார் ரேஸ்ல பங்கேற்று வெற்றி பெற்றதன் மூலியமா அவர் தெரிவிச்சிருக்காரு. அவர் பார்க்காத புகழ் கிடையாது, அவர் பார்க்காத பணம் கிடையாது, அவருக்கு இப்ப போய் இப்படி ஒரு கார் ரேஸ்ல பங்கேற்கணும் தேவையும் கிடையாது. ஆனாலும் என்னோட பேஷன் இது, ஐ வாண்டட் டு பி ட்ரூ டு மை பேஷன் அப்படின்ற உணர்த்துற வகையில அவர் இது பண்ணியிருக்காரு. உண்மையிலே என்னதான் நம்ம சொன்னாலும் அவரோட ஃபேன்ஸ் அவர் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுக்கிறதுனால கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்றாங்களேன்னு பிரமிச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல கடைசியில நம்மளையும் சொல்ல வச்சுட்டாரு, கடவுளே அஜித்தே. நன்றி.